இவர் பேர் தான் டிராகன். இவர் வந்து ஒரு டெசி டாக்னு சொல்லலாம். இந்தியன் பரையனா டாக், ஸ்ட்ரீட் டாக். சாருக்கு வந்து கடிக்கிற ஹாபிட் இருக்குங்க. இவர் வந்து கொஞ்சம் ரகடான ஆள் தான். இவர் வந்து நம்ம பார்த்ததை ஹேண்டில் பண்ணோம். கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே கடிச்சிருவாரு. இவரை கேஜ்ல இருந்து வெளியே எடுக்கிறதும் கேஜ்க்குள்ள அனுப்புறதுமே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் கொஞ்சம் பழகிட்டாரு, நல்லா பழகிட்டாருலாம் சொல்லல. அப்பப்ப என்கிட்டயே வந்து உருமுவாரு. ஒரு டாக வந்து போர்டிங்க்கு விடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த டாக பாட்டிக்கு அவங்க கூட்டு போனோம். அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஹேண்ட்லர்ஸ் இருந்தா மட்டும் அந்த போர்டிங் சென்டர்ல போய் விடுங்க. என்னைக்குமே ஒரு போர்டிங் சென்டர்ல விடுறீங்க அப்படின்னா டிக்ஸ்க்கு டேப்லெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் விடுற மாதிரி பாருங்க. என்கிட்ட ரெகுலரா தாங்க வராரு. ஆனா என்னன்னா ஃபேமிலி தவிர அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே நம்ப மாட்டாரு. நார்மலா வந்து இண்டி டாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி தவிர யாருமே நம்ப மாட்டாங்க. ஹைடா. ஆனா இவருக்கு வந்து கண்ணு டு கண்ணு பார்த்தா பிடிக்காது. கண்ணு டு கண்ணு ரொம்ப நேரம் பார்த்தோம் அப்படின்னா கிரவுல் பண்ணுவாரு. அந்த கிரவுல் பண்றதே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெரிஃபிக்கா தான் இருக்கும். கார்டிங் வந்து இவனுங்களை அடிச்சுக்கவே முடியாது. வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர் தவிர யாருமே ட்ரஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டாக்ஸ்க்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறையவே இருக்குங்க. இன்னொன்னு, நீங்க டாக்ஸை வந்து ஒரு 4 மாசத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும் தனியா வச்சு பழக்கிருங்க. நீங்க ஒன்ஸ் பழக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா 10 மாசத்துக்கு மேல நீங்க எங்க போனாலுமே உடனே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. கூடவே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு உங்களை தள்ளிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க சும்மா இங்க இருந்து 5 நிமிஷம் வெளியே போனாலே டாக் பார்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, அழுவ ஆரம்பிப்பாங்க. உங்களால இனிமேல் எங்கேயும் வெளியே போக முடியாது, ஷாப்பிங் போக முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பார்க்கிங் ஹேபிட் சுத்தமா கிடையாதுங்க. ஒரு போர்டிங் சென்டர் வராங்க அப்படின்னா டாக்ஸ் பார்க் பண்ணாம இருந்தா மட்டும்தான் எங்களால அவங்களை ஹேண்டில் பண்ண முடியும். சப்போஸ் உங்க டாக் பார்க்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவு மசில் போட்டு அதுக்கப்புறம் போர்டிங் சென்டர்ல போய் விடுற மாதிரி பாத்துக்கோங்க.